ஈத்தன் சாக்லேட் எடுத்துட்டு வரான். ஜோஜோ அவங்க அப்பா கிட்ட, இதோ பாருங்கப்பா, எதுக்கு அவளுக்கு 10 பில்லியனை தூக்கி தர போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. உடனே அவங்க அப்பா வந்து, சரி ஓகே, நீ வேணா அந்த கோமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நான் அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? பார்த்தா பின்னாடி ஈத்தன் வரான். இதுக்கப்புறம் நீ எங்க அக்காவோட பாடிகார்டு கிடையாது, என்னோட பாடிகார்டு. நீ இதுக்கப்புறம் என்னதான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன் தெரியுமா, எங்க அக்கா ஷா ஃபேமிலியில இருக்கிற கோமா பையனுக்கான ஒரு 10 பில்லியனுக்காக அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறா. ஸோ ஈத்தன் இதை கேட்டு, என்ன சொல்ற, அந்த ஷா ஃபேமிலியில இருக்க பையனையா கல்யாணம் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜோவை பிடிச்சி கேட்கறான். ஈத்தன் வந்து பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான், அவங்க அக்கா என்னெல்லாம் பண்ணாங்க வீட்டுல இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. இவ காசுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஆளே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சரி ஓகே, நான் வந்து ஜோஜோவை தானே லவ் பண்றேன், இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் இவளை வந்து மறைமுகமா ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஸோ எப்பவுமே இவ என் கூடயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான். ஆனா வந்து அவனுக்கு ஃபுல் சந்தோஷமாவே இல்லை.